நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொம்பளை மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆள அனுப்புற தைரியமான ஆம்பளை இருந்தா வெளியில வாயா. ஐயோ, ஐயா வீட்டுல இருக்காரு நினைச்சிட்டு பிரச்சனை பண்றானே. வெளியே போனவர் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிருமே. யோ வாயான்றல, வெளியில வாயா. அன்பரசே தம்பி, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் தம்பி, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நீங்க சும்மா இருக்கமா. இன்னைக்கு அந்த ஆளை ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். என்ன தைரியம் தான் என் மாமா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தவங்கள வண்டி விட்டு தூக்கி இருப்பான். ஏதோ உசிருக்கு பயந்துகிட்டு இனிமே எவனும் பொண்ணு பார்க்க வரமாட்டான்னு சொன்னியாமே. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ, என் மாமனை நான் என்னைக்கு தலகுனிய விட மாட்டேன். இதே ஊர்ல உன் கண்ணு முன்னாடியே மாமா மகளை பொண்ணு கேட்டு அவ கழுத்துல நான் தாலி கட்டல. என் பேரு வேட்டையன் இல்ல. அன்பரசே, இந்த வேட்டையனுக்கு உசிறு மேலாம் பயம் இல்ல. நீ எத்தனை பேர் அனுப்பினாலும் சரி, நான் எதிர்த்து நிப்பேன். மீனாட்சிக்கு மட்டும் இல்ல அன்பரசே, வைத்திக்கும் கல்யாணம் நடக்கும். அதுவும் உன் கண்ணு முன்னாடியே நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். நீ என் மாமனை எதுக்கணும்னு நினைக்கிறத இன்னையோட மறந்துரு. கர்ணனுக்கு பாதுகாப்பா கவச குண்டலனா, என் மாமனுக்கு பாதுகாப்பா நான் நிப்பேன். இனி என் மாமனை ஏதாவது தொந்தரவு பண்ணணும்னு நினைச்ச, நீ நினைக்கும் போதே நான் வெட்டுவேன். இனி எதுவும் வேண்டாம் அன்பரசே, எல்லாத்தையும் விட்டு எங்களை சீண்டி பார்க்காத, அப்புறம் நல்லா இருக்காது. இப்ப போறேன், ஆனா எனக்கும் என் மாமா மகளுக்கும் நடக்க போற கல்யாண பத்திரிகையோட உன் வீட்டுக்கு திரும்ப வருவேன். இது சவால் அன்பரசே, இது சவால், இது சவால். மாமா, உசிருக்கு பயப்படாம மீனாட்சி கழுத்துல தாலி கட்ட நான் தயார். மருமகனே, ரொம்ப பெருமையா இருக்கியா? எனக்கு ஒரு பிரச்சனை என்னதும் ஓடி வந்தா பாரு. நீதாயா என் ரத்தம், நீதாயா என் வாரிசு, நீதாயா என் மருமகன். என்ன மன்னிச்சிருங்க மாமா, உங்களை கேட்காம தாலி கட்டுவேன் அது இதுன்னெல்லாம் சவால் விட்டுட்டேன். இதுல என்னையா இருக்கு? நீ சவால் விட்டது உண்மைதானே? நீ என் மருமகன் தானே? உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு மருமகனே. நன்றி மாமா. ஒரு வீரன் எனக்கு மருமகனா வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அந்த அன்பரசு பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியில வரல மாமா. அவன் கிடக்குறான் பிக்காளி பைய. நீ அவங்க ஆளுங்களை அடிச்சு சும்சம் பண்றதை பார்த்துட்டு பயந்துருப்பான். அதான் அவன் வெளியில வரல. நீ வீட்டுக்கு வாயா, எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க முன்னாடி போங்க மாமா, நான் பின்னாடி என் குதிரையில வந்துடுறேன். வேட்டையா, சொல்லுங்க மாமா. இனி எல்லாமே எனக்கு வேட்டையன் தான். வாயா போலாம். ஏய் எந்திரிங்கடா, அடிக்கிறான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்குடா திரும்ப திரும்ப போய் அடி வாங்கிட்டு இருக்கீங்க? எந்திரிப்பா, எந்திரா. ஏய், ஐயா கிட்ட இத பத்தி சொல்லிடாதீங்க. நீ சொல்லாம இருமா. அடி வாங்கிட்டா இருந்தீங்கன்னு எங்களை வேலை விட்டு தூக்குனாலும் தூக்கிடுவாரு. ஏ, ஐயா வர ரசிக்கிற, எந்திரிங்கடா. அதையெல்லாம் எடுத்து ஒளிச்சு வைங்கடா. என்னல? ஒண்ணும் இல்லைங்க. ஐயோ, என்னாச்சு?
ஆச்சுன்னு தெரியலையே. பசுபதிண்ண என்னாச்சு? போயிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, போன உடனே ஃபோன் பண்ணுங்க. என்னாச்சு மீனாட்சி? இப்பதான் அன்பரசு வீட்டுக்கு போயிட்டு இருக்காராம். மீனாட்சி, பேசாம டக்ளஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அவன் வீடு அன்பரசு வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அவன் போய் பார்க்கட்டும். சரிம்மா. டக்ளஸ் அண்ணே, மீனாட்சி பேசுறேன். ஒரு பிரச்சனையால அப்பா கோவப்பட்டு அன்பரசு கூட சண்டை போடுறதுக்காக போயிருக்காருன்னு. நீங்க கொஞ்சம் உடனே போய் அப்பாவை தடுக்கிறீங்களா? எங்களுக்கு பயமா இருக்குண்ணே. அண்ணா கொஞ்சம் உடனே போங்க. சரிண்ணே. என்ன சொன்னா மீனாட்சி? அவர் ஊருக்கு அம்மாயில இருக்காரா, உடனே போறேன்னு சொன்னாரு. கடவுளே, அந்த அன்பரசே கொலவெறியில இருக்கான். அவன் கூட இவர் எதுக்கு வம்புக்கு போகணும் இப்போ? நீ ஏமா அவர் உசு பேத்தி விடுற மாதிரியே பேசுற? அதனாலதான் பாரு எப்படி கோவப்பட்டு போயிருக்காருன்னு. அப்படி பேசினா உங்க அப்பா ரோஷம் வந்து கிளம்பி போவார்னு எனக்கு தெரியாது மீனாட்சி. கல்யாணமாகி 25 வருஷம் ஆச்சு, இன்னும் அவரை பத்தி தெரியலனா உனெல்லாம் என்னன்னு சொல்றது? சரி, அண்ணன்கிட்ட பேசுனியா? இந்த வீட்ல இருக்கிற அடுத்த அவதாரம் அவன்தான். அதுகிட்ட சொல்ல போய் ஏண்டா சொன்னோன்னு ஆயிடுச்சு. ஏன், என்ன ஆச்சு? அன்பரசு உங்க அப்பாவை வெட்டினாலும் குத்துனாலும் அவனுக்கு பரவாயில்லையாம். செத்தா செத்து போட்டுன்னு சொல்லிட்டு போனே கட் பண்ணிட்டான். டென்ஷனா இருக்கு மீனாட்சி. உங்க அப்பாக்கு என்ன ஆச்சுனே தெரியல. அம்மா எந்திரிமா. எங்க எந்திரிமா. எங்கன்னு சொல்லுடி. எதுக்கு மத்தவங்கள நம்பிக்கிட்டு? வா, நீயும் நானும் போய் அப்பாவை கூட்டிட்டு வருவோம். நாம எப்படி போறது? தெரு முனையில ஆட்டோ புடிச்சுக்கலாம், வாமா. ஐயோ வாமா, நீ யோசிச்சுக்கிட்டு வாமா. மீனாட்சி, மா, அப்பா. என்னடி கோவமா வருவாருன்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே வராரு? தெரியலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சௌந்தர்யா, இன்னைக்கு அந்த அன்பரசு வீட்டை ஒரு வழி பண்ணியாச்சு. நீங்க ஏன்பா தேவையில்லாம அவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு? சும்மா இரு மீனாட்சி. ஏதோ வீட்டுக்கு ஒருத்தர் பொண்ணு பார்க்க வரணும்னு வந்துட்டாங்க. அதுக்காக லாரி வச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தையே சாகடிக்க பார்த்திருக்காங்க. எம்புட்டு கொழுப்பு இருந்திருக்கும். அவனுங்களுக்கெல்லாம் இப்படித்தான் பண்ணணும். பதிலுக்கு நமக்கும் கோவம் வரும்னு காட்டணும்ல. சரிங்க, இப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? இனிமே அவன் நம்ம வம்புக்கே வரமாட்டான்னு நினைக்கிறேன். பாத்துக்கலாம். எங்க அவன் இன்னும் காணோம்? யாரு? ஏங்க, நீங்க தனியாவா போய் பிரச்சனை பண்ணீங்க? நான் எங்க பிரச்சனை பண்ணேன்? நான் போறதுக்குள்ளேயே என் சிங்கக்குட்டி அருவாளோட அங்க வந்துருச்சுல்ல. ஒருவேளை வைத்தி போயிருப்பானோ? ஒருவேளை அண்ணன் போயிருக்குமோ? அவன் அந்த இடத்தையே துவம்சம் பண்ணிட்டான் சௌந்தர்யா. இதுதான் சௌந்தர்யா ரத்த பாசங்கிறது. எனக்கு ஒரு பிரச்சனை என்னதும் துடிச்சுக்கிட்டு வந்தான் பாத்தியா? அவன் வீரன். இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்த அந்த வீரன் இருக்கான்ற நிம்மதி போதும் எனக்கு. நம்ம மகன் வைத்தி வந்து தட்டி கேட்டானாங்க. தட்டி கேட்டது மகன் இல்ல சௌந்தர்யா, நம்ம மருமகன். மருமகனா? இனிமே உசுருக்கு பயந்துகிட்டு எவனும் நம்ம மகளை கட்டிக்க மாட்டான்னு சொன்னான்ல. ஆனா இந்த வீரன் நம்ம மகளை கட்டிக்குவான். நான் முடிவு பண்ணிட்டேன் சௌந்தர்யா. எப்ப அவன் உசுருக்கு பயப்படாம அன்பரசு வீட்டுல போய் தட்டி கேட்டானோ அவன் தான் இந்த வீட்டுக்கு மருமகன். அவன் தான் என் மீனாட்சி கழுத்துல தாலி கட்ட தகுதியுடைய ஒரே ஆம்பளை. என்னங்க, ஒருத்தன் தப்ப தட்டி கேட்டாங்கிறதுக்காக கண்டவனுக்கெல்லாம் பொண்ணை கட்டி கொடுக்க முடியுமா? இவன் கண்டவன்லாம் இல்ல சௌந்தர்யா, என் மகளுக்கான எல்லா உரிமையும் கொண்டவன். பாக்குறியா? அந்த வீரன் யாருன்னு பாக்குறியா? மருமகனே, 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 மருமகனே.
வா மருமகனே. இதோ வரேனுங்க மாமா. வந்துட்டேனுங்க மாமா. உசுருக்கு பயப்படாத ஒரே ஆம்பளை, இந்த தமிழ் மகளை கல்யாணம் பண்ணிக்க தகுதியுடைய ஒரே வீரன் என் வேட்டைய. அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுகிட்ட. வேட்டையனுக்கு மீனாட்சிக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம். இந்த கல்யாணம் நடக்கிறது என் மேல சத்தியம். என்ன மீனாட்சி, சந்தோஷம் தானடா? மீனாட்சி இன்ப அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க மாமா. வேட்டையா, என்னை விட என் மகளை நீதாயா கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க. ஆமாங்க மாமா. நன்றி நன்றி நன்றி. மருமகனே, என் கூட வாயா. தாத்தா போட்டோவுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவோம். சரிங்க. மீனாட்சி, இப்ப என்ன வேட்டையன மாமா உனக்கு மாப்பிள்ளையா பிக்ஸ் பண்ணிருக்காரு, அவ்வளவுதானே? அவ்வளவுதானவா? என்னடா இவ்ளோ அசால்ட்டா பேசிட்டு இருக்க? அசால்ட்டா பேசல மீனாட்சி. ஆ, அதே நேரத்துல இதுல டென்ஷன் ஆவறதுக்கும் ஒண்ணும் இல்ல. என்ன என்ன ஒண்ணும் இல்ல? மீனாட்சி, யாரோ ஒருத்தர் உன் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச அன்பரசு அவங்க வந்த வண்டியை கவுத்திருக்காரு. இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு வேட்டையன் மாமா கிட்ட வீரவாசனம் பேசியிருக்கான். அதனால அன்பரச எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரே வீரன் வேட்டையன் தான் மாமாவும் முடிவு பண்ணிருக்காரு. அவ்வளவுதான் மேட்ரு. சரவணா, நாளைக்கு எங்க வீட்ல இருந்து போய் சுதா அத்தை கிட்ட சம்பந்தம் பேசலாம்னு இருக்காங்க. சுதா சித்தி சம்மதம் சொன்னாதானே உங்க வீட்டுல சம்மதம் பேசுவாங்க. கவலையே படாத, ஒருபோதும் சித்தி இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏய், வேட்டையன் அவங்க பையன், அப்புறம் எப்படி ஒத்துக்காம இருப்பாங்க? சரவணனுக்கும் மீனாட்சிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நடுவுல என் மகன் வேட்டையன் வர்றதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன்னு சுதா சித்தி எங்க அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லடா, உனக்கு அந்த வேட்டையனை பத்தி தெரியாது. அவன் எப்படியாவது தந்திரமா பேசி சம்மதிக்க வச்சாலும் வச்சிருவான். அப்படி ஏதாவது நடந்தா பாத்துக்கலாம் மீனாட்சி. பாத்துக்கலாமா? மீனாட்சி, 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீ நானுமே பேசாம இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம 2 பேருமே சேர்ந்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறோமா இல்லையா? அதே மாதிரி நமக்கு எல்லாமே சாதகமா நடக்கும். அது எப்படி சரவணா எல்லாமே சாதகமா நடக்கும்? நடக்கும்னு நம்புவோம் மீனாட்சி, எல்லாம் நடக்கும். இந்த விஷயத்துல இப்பவே நாம உன் அப்பாவை எதிர்த்து எதுவுமே பண்ணக்கூடாது மீனாட்சி. அது நமக்கு தான் பாதகமா முடியும். கொஞ்சம் டைம் கொடு, நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு பிளான் போட்டு சொல்றேன். மீனாட்சி, இங்க பாரு. என்ன? நான் சொல்றத நம்புவியா மாட்டியா? என்னடி? நம்புறேன், சொல்லு. உங்க அப்பா உனக்கு யார வேணா மாப்பிள்ளையா பிக்ஸ் பண்ணட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும் மீனாட்சி. ஆனா உன் கழுத்துல என்ன தவிர வேற யாரும் தாலி கட்ட முடியாது. என்ன, போதுமா? பயமா இருக்கு சரவணா. ம்? என்ன சொன்ன மீனாட்சி? பயமா இருக்குன்னு சொன்னேன். ஏன்? என்ன பயம் வரும்போதெல்லாம் நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. என்ன பண்ணணும்னு சொல்லிருக்க? ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியா போயிடும்னு சொல்லியிருக்கேன்ல. வேணாம், நான் அந்த மூட்லலாம் இல்ல. மூடெல்லாம் தானா வராது மீனாட்சி, அத நாம தான் வர வைக்கணும். நான் கல்யாணத்தை பத்தி சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சரவணா. இதுவும் கல்யாணம் சம்பந்தப்பட்டதுதான் மீனாட்சி. வேணாம். புரியுது மீனாட்சி. என்ன புரியுது? நீ வேணான்னு சொன்னா நான் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சணும், அதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு மீனாட்சி, நான் எனக்காகலாம் ஒண்ணும் சொல்லல. உன் மனசு ரொம்ப பயந்து போய் கிடக்கு, அதனாலதான் சொல்றேன். அதுக்கு ஒன்னே ஒண்ணு கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஒன்னும் தேவையில்ல, ரெண்டும் தேவையில்ல. அப்ப 3 தந்துடுறேன். போட்டனா? சரி,
அன்னைக்கு நீ கொடுத்த, இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்குறேன். என்ன இப்போ ஓகேவா? சரவணா, ஆ, நான் வாங்கினத எப்பவுமே திருப்பி தராம இருந்ததே இல்ல மீனாட்சி. இட்ஸ் மை பாலிசி. பரவாயில்ல தம்பி, நான் கொடுத்ததை நீங்களே வச்சுக்கோங்க. மீனாட்சி, உங்க அப்பா என்ன இப்ப பயம் போயிடுச்சா? உன்னை ஏய். ஏய், ஏய், நில்லு நில்லுடா. ஏய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா அண்ணாச்சி, அவங்கதான். நேத்து போய் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். முதல்ல சீரியஸ்னு தான் சொன்னாங்க. அப்புறம் எல்லாரையும் ஆண்டவ புண்ணியத்துல காப்பாத்திட்டாங்க. அண்ணி, என்ன விஷயம்? மீனாட்சிக்கு வேட்டையனை மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காரு. என்ன சொன்னாலும் சரி, நீ ஒத்துக்காத என்ன? கவலைப்படாதீங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன். அந்த லாரியை கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. ஆனா ஊருக்காரங்க அது அன்பரசோட லாரி தானு அடிச்சு சொல்றாங்க. சந்தேகத்தை மட்டும் வச்சு என்ன பண்றது? நிரூபிக்க முடியலையே. சுதா, உன் மகன் வேட்டையன் எங்க? காலையிலே கிளம்பி வெளியில போயிட்டான் அண்ணி. அப்பா, அப்ப அவன் வரத்துக்குள்ள நாங்க பேசி முடிச்சுட்டு போயிடணும், இல்லன்னா அவ்வளவுதான். சரிங்க அண்ணாச்சி, நான் ஒரு முக்கியமான வேலையா தங்கச்சி வீட்டு வரைக்கும் வந்திருக்கேன். அப்புறமா பேசட்டுங்களா? சரிங்க அண்ணாச்சி. வராரு வராரு. என்ன மதுரை நாத்தனாரும் என்ன பேசிக்கிறீங்க? நாங்க ஒண்ணும் பேசலையே. ஏய், நான் தான் பார்த்தனே, அப்புறம் பேசலைன்னு ஏன் போய் சொல்றீங்க? ஏங்க, இதுல பொய் சொல்ல என்னங்க இருக்கு? பொம்பளைங்க நாங்க என்ன பேசிக்க போறோம்? என்ன சமையல் பண்ண, என்ன அவியல் வச்சேன்னு கேட்டுட்டு இருந்தேன். சுதா பதில் சொல்லிட்டு இருந்தா. அது சரி. சுதா, அண்ணே, சொந்த தங்கச்சி மகனுக்கு தானே பொண்ணு கொடுக்குறோம். எதுக்கு மாப்பிள்ளைய கேட்டு போற ஃபார்மாலிட்டின்னு சொன்னேன். ஆனா ஊர்ல என் கூட்டாளிங்க தான் எதுனாலும் முறையா பண்ணணும்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். வீட்டுல வெத்தலை பாக்கு இருக்காமா? இருக்கண்ணே. ஒரு தட்டு வெத்தலை பாக்கம் எடுத்துட்டு வாமா. இப்போதைக்கு நமக்குள்ள பரிசம் போட்டுக்குவோம். அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்தை வச்சுக்குவோம். என்ன நான் சொல்றது? என்னம்மா, போய் வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வா. யாருக்கும் என்ன பரிசம் போடணும்? புரியல, என்னம்மா கேட்ட? இல்ல, கல்யாணம் யாருக்கும்னு கேட்டேன். என் மக மீனாட்சிக்கு பரிசம் போட நான் உன் வீடு தேடி வந்திருக்கேன்னா யாருக்கும் கல்யாணம்னு பேசுறது உனக்கு புரியல சுதா? என் பொண்ணுக்கு உன் மகனை தருவியான்னு முறையா கேட்காம கூட பிறந்த தங்கச்சி தானேன்னு நினைச்சு தட்டை எடுத்துட்டு வாமா பரிசம் போட்டுக்கலான்னு உரிமையா கேட்டேன் பாரு. தப்பு தாமா. நான் முறையாவே கேட்கிறேன். என் மகன் மீனாட்சிக்கு உன் மகன் வேட்டையனை மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கேன். இதுல உங்களுக்கு சம்மதமா? என் கூட சம்மதம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பமா? என்னம்மா அமைதியாயிட்ட? நான் கேட்க வந்ததை முறையா கேட்டுட்டேன். இனி நீ சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன்னா நான் இங்க இருக்கிறதா இல்ல எந்திரிச்சு போறதான்னு முடிவு பண்ணிக்குவேன். என்னம்மா அமைதியா இருக்கிற? ஏதாவது சொல்லு. மன்னிச்சிடுங்கண்ணே, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? காரணத்தை தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். மீனாட்சிய சரவணனுக்கு கட்டி கொடுக்கறேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். வாக்கா?
யாருக்கு வாக்கு கொடுத்தீங்க? ஐயோ, எனக்கு எந்த வாக்கும் தரல பாக்கும் தரலங்க. எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. என்ன எதுக்கு முறைக்கிறீங்க? சுதா, யாருக்கு வாக்கு கொடுத்தேன்னு கேட்டேன். மீனாட்சி அக்காவுக்கு.